அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பானவர்களே, பராத் இரவு சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் அதே போல் நிறைய செய்திகள் வலைதளங்களில் பரவிட்டு வருது. பராத் இரவு சம்பந்தமாக நாம் பல காலமாக விழிப்புணர்வை கருதி நிறைய எழுதிட்டும் வர்றோம். இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவாக முழுவதும் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஷாபான் மாதத்துடைய இந்த பகுதி இருக்கிறது 15ஆம் அந்த இரவு லைலத்து நிஸ்ஃபு மின் ஷாபான், அதற்கு எந்த தனி சிறப்பும் கிடையாது. இதில் 2 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. முதலாவது, இல்லை அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவுக்கு பிறகு ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு இரவு அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அதற்காக நிறைய அமல்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இல்லை கூட்டாக அமல் செய்யக்கூடாது, ஆனால் தனியாக செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற கருத்து. இந்த 2 கருத்துமே தவறு தான். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து நமக்கு குர்ஆன் சுன்னாவை விளக்கிய அந்த முறை இருக்குது அல்லவா, அந்த ஒரு சிந்தனை அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நபி அவர்களோ சஹாபாக்களோ எங்கேயுமே இந்த இரவுக்கு தனியாக ஒரு கவனம் செலுத்தியதாக ஒரு சஹீஹான ஹதீஸோ எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை என்பதுதான் உண்மை. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய ஒரு ரிவாயத்து இப்னு மாஜாலே வருகின்றது, 1390வது ஹதீஸு. அந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா ஷாபான் மாதத்துடைய அந்த நடுப்பகுதியிலே இரவிலே அல்லாஹ் பார்க்கின்றான். எந்த அடியார்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஃபயக்ஃபிரு லி ஜமீஇ ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் ஷிர்க் செய்யக்கூடியவர், இன்னும் சண்டை இடுபவர், சர்ச்சைகள் செய்பவர் இவர்களை தவிரன்னு சொல்லி வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இந்த 2 நபர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த 2 நபர்லாம் நம்ம ஆயிடக்கூடாது. இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த ஒரு செய்தி இருக்கிறதே, இது சையான் ஹதீஸான்னு பார்த்தா இது தஈஃப். இன்னும் சொல்ல போனால் ஜவாயித் என்ற புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இஸ்னாதுஹு தஈஃபுன், இதோடைய சனது இருக்கே பலகீனமானது. காரணம் அப்துல்லா இப்னு லுஹையான் வரக்கூடியவர், அதே போன்று வலீத் இப்னு முஸ்லிம் சொல்லக்கூடிய ஒரு முதல்லிஸில் வர்றாரு. எனவே அறிவிப்பாளர் வரிசையில் பலகீனம் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இல்முல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கலை வல்லுநர்கள் சஹீஹான ஹதீஸ் மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு அவங்க வற்புறுத்தலை. பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் நம்ம பின்பற்றலாம், ஆனால் அதுக்கு நிபந்தனை இருக்குது. கடுமையாக